முகில் நுண்கலை கூடம் நடத்துகிற திருச்சி மார்கழி இசை விழா இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற மிகச் சிறப்பான தேவார பாடல்களோடு தொடங்கி வைத்திருக்கக்கூடிய இசை ஆசிரியர் சொக்கலிங்கம் அவர்களே, நல்லதொரு உரையாற்ற இருக்கக்கூடிய பேராசிரியர் புகழேந்தி அவர்களே, இந்த கலைக்கூடத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற இணையர்கள் பிரபு, வனிதா மற்றும் நல்ல வரவேற்புரை, நல்ல நிகழ்ச்சி தொகுப்பு இவற்றை எல்லாம் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முகில் மற்றும் சுடர் உள்ளிட்ட இந்த நிறுவனத்திலே பணிபுரிகிற இசை நாட்டிய ஆசிரியர் பெருமக்களே, எதிர்கால இசை கலைஞர்களே, தமிழர்கள் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறார்கள். அங்கெல்லாம் சென்று எதிர்காலத்தில் தமிழ் இசையை நாட்டியத்தை வளர்க்க இருக்கிற இசை கலைஞர்களே, அந்த இசை மாணவர்களுடைய பெற்றோர்களே, இசை சுவைஞர்களே, அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். இந்த நுண்கலை கூடம் நல்ல கலைஞர்களை உருவாக்குகிறது. அதைவிட தமிழ் பற்றுடைய கலைஞர்களை உருவாக்குகிறது. அதைவிட தூய தமிழ் பற்றுடைய கலைஞர்களை உருவாக்குகிறது. அது ரொம்ப அடிப்படையானது, காலத்தினுடைய தேவையும் கூட. அவர் பெயர் வைக்கிற போதே ஒரு கிளவுட் ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமின்னு வச்சிருக்கலாம், அல்லது மேக கலாஷேத்திரான்னு வச்சிருக்கலாம். அப்படியெல்லாம் இல்லாமல் நல்ல தமிழில முகில் நுண்கலை கூடம் என்று அவர் பெயர் வைத்திருக்கிற போதே இந்த நிறுவனம் எத்தகைய நல்ல தமிழ் பாடுகிற நல்ல தமிழ் கலையை வளர்க்கிற ஒரு நிறுவனமாக இருக்கிறது என்பதை நம்மால் யூகிக்க முடிகிறது. நண்பர்களே, நம்முடைய பிரபு, வனிதா இணையர்கள் இந்த நுண்கலை கூடத்தை 20க்கும் மேற்பட்ட ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு கலைஞர்கள் இந்த சமூகத்திற்கு தந்திருக்கிறார்கள். அதை நாம் நுணுக்கமாக கவனிக்கிறோம். இங்க எழுதியிருக்கிற போதே பாவேந்தருடைய அன்பிலா நெஞ்சில் தமிழை பாடி நீ அல்லது இருக்க மாட்டாயா என்கிற கவிதை வரியை தந்திருக்கிறார்கள். நல்ல ஒரு பன்முக ஆளுமை மிகுந்த பிரபு அவர்களும் வனிதாமையார் அவர்களும் இந்த மாணவர்களை ஆளாக்கி அவர்களுக்கெல்லாம் போட்டி நடத்தி அந்த போட்டியில வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கி மிகச்சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்துவது நமக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கிறது. நண்பர்களே, வெற்றி பெற்ற மாணவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு மாலையிலே பரிசு வழங்குவதில் காலையிலிருந்து நிகழ்ச்சிகள் நிறைய தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கின்றன. தமிழிசையை பொறுத்தவரை செவ்வியல் காலத்திலேயே மிக தொன்மையான இசையாக தமிழிசை இருந்திருக்கிறத நாம் பார்க்கிறோம். குறிஞ்சிப்பண், முல்லைப்பண் என்றெல்லாம், இங்க நெய்தல கூட விளனிப்பண் என்றெல்லாம் தமிழ் செவ்வியல் இலக்கியம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆகையினால பாரதியார் சொல்வதை போல ஏற்ற நீர் பாட்டின் இசையிலும் சுண்ணம் இடிப்பார்க்கும் சுகம் மிகுந்த பண்களிலும் நெஞ்சை பறி கொடுத்தேன் பாதியன்னு சொன்ன மாதிரி நாட்டுப்புற பாடலில் இருந்து தோன்றுகிற இன்னும் இந்த இயற்கை இதிலிருந்து தோன்றிய அந்த இசை இருக்கிறதே, தமிழனுடைய இசை உணர்வு செவ்வியல் காலத்தில் ரொம்ப நுட்பமாக இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த யாழ் என்கிற அந்த கருவி இருக்கிறதே, ரொம்ப அதை பத்தி நம்ம நிறைய படிக்கிறோம் நண்பர்களே. ஆயர்கள் அந்த குழல் எடுத்து ஊதுவது போலவே யாழ் எடுத்து மீட்டி இருக்கிறார்கள். நம்முடைய தமிழர்களுடைய மிகச்சிறந்த கருவி. அதை பற்றியெல்லாம் இங்க நிறைய மாணவர்கள் இருக்கிறீர்கள். கருணாமிர்த சாகரம்னு சொல்லி ஒரு 1400 பக்கத்துக்கு ஆபிரகாம் பண்டிதர்னு தஞ்சையில ஒருத்தர் ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் பெரிய அளவுல ஒரு பெரிய என்சைக்ளோபீடியா தமிழ் கல்ச்சர் அண்ட் மியூசிக்னே சொல்லலாம் எழுதியிருக்கிறார். நீங்க நெட்ல உங்களுக்கு இலவசமாவே கிடைக்குது. அதனால நீங்க இணையதளத்தில் போய் அந்த கருணாமிர்த சாகரம், அவர் தன்னுடைய ஆசிரியர் கருணானந்த வாத்தியார்ட்ட படிச்சதுனால அவர் பேரால் அந்த நூலை எழுதியிருக்கிறார். மாணவர்கள் அந்த நூல் இருக்கக்கூடிய அந்த இசைகள், அந்த சுரங்கள், அந்த பாலைப்பன், அந்த விளரிப்பன், அந்த குறிஞ்சிப்பன், அதுல இருக்கக்கூடிய நுட்பங்கள் எல்லாம் 1916 எழுதி இருக்கிறார் நண்பர்களே. அது ஒரு சாதாரண நூல் இல்ல. ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் மியூசிக் அப்படின்னு முதல் தலைப்பு தருவார். அப்புறம்
தமிழ் மியூசிக், தமிழ் இசையை பத்தி பேசுவார், சுரங்களை பத்தி பேசுவார். எப்படி இங்க 22 இருக்கிறப்ப தமிழ்ல 24 சுரங்கள் இருக்கின்றன. ஞானசம்பந்தர் பற்றி, திருநாவுக்கரசர் பற்றி, இப்படி இந்த தமிழ் இசையினுடைய சிறப்புகளை தருகிற மிகப்பெரிய கலைக்களஞ்சியமாக அவர் காலத்துல சரபோஜி மன்னருக்கு கீழே 500க்கும் மேற்பட்ட இசை கலைஞர்கள் பாடியதெல்லாம் ஆவணப்படுத்தி இருக்கிறார். அதனால தமிழ் இசை இருக்கிறதே ஒரு நல்ல தொன்மையான ஒன்று. நாம் அதை நுணுக்கமாக கவனிக்கிறோம். அதே போல விபுலானந்தடிகள் யாழ் நூல் ஒரு மிகச்சிறந்த நூல் எழுதி இருக்கிறார். பிறகு அவர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் படிச்சவர். ரொம்ப நுட்பமா அளவீடுகளோடு எப்படி இந்த பண்கள், இந்த ஞானசம்பந்தர் அப்பர் பாடிய பண்கள் இருக்கக்கூடிய அந்த நுட்பங்களை வேறுபடுத்தி காட்டி, யாழினுடைய சிறப்பை வேறுபடுத்தி காட்டி நம்ம சிறுபான்மைப்படையில படிக்கிறோம். அந்த ஊகத்தன்ன ஊகம் பிடித்தன்ன அரவம்னு சொல்லி அந்த குரங்கு வந்து போய் ஒரு பாம்பை கடிக்க போச்சா, அந்த பாம்பு அந்த குரங்கனுடைய கையில சுத்திட்டு இருந்துச்சான். அது போன்ற அந்த வார்கட்டுகளை உடைய அந்த யாழ் என்றெல்லாம் ஓமையோடு சிறுபான்மைப்படையில இடைகளி நாட்டு நல்லூர் நத்தத்தனார். இன்னும் அது மட்டும் இல்ல, அது இருக்கக்கூடிய இசை பண்புகள் எல்லாம் எப்படி பெரும்பான்மைப்படை, சிறுபான்மைப்படை, கூத்தராற்றுப்படை, நம்முடைய திருமுருகாற்றுப்படை இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். அப்ப தமிழ் இசை என்பது இருக்கிறதே செடியல் காலத்திலிருந்து தோண்டி வளர்ந்திருக்கிற ஒரு இசை அப்படிங்கிறத பார்க்கிறோம். அந்த இசை அப்படியே ஒரு மிகப்பெரிய அளவில் எப்படி நாட்டிய அரங்கேற்றம் நடக்கிறது, அது போல சிலப்பதிகாரத்தில் உச்சநிலை பெறுகிறது. சீவக சிந்தாமணியிலையும் பார்க்கிறோம். அதே போல பிற்காலத்துல முத்துத்தாண்டவர், நீங்க தியாகையர் எல்லாம் தெலுங்குல கீர்த்தனைகள் எழுதுறதுக்கு முன்னாலே ராமகீர்த்தனை எழுதியவர், தமிழ் எழுதி பாடியவர். இன்னும் சொல்ல போனா தமிழ்ல இன்னைக்கு பல்லவி அனுபல்லவி சரணம் என சொல்லுகிறார்களே, இதெல்லாம் அப்பவே முதல் தமிழுக்கு தந்து எழுதி தந்த முத்துத்தாண்டவர் அவருடைய இசை இருக்கிறதே, இசை தமிழ் இசை மூவர் என்பார்கள். சீர்காழியில மூவருக்கும் தமிழ்நாடு அரசு நல்ல ஒரு மண்டபத்தை, மணிமண்டபத்தை கட்டி இருக்கிறது. மாரிமுத்தா பிள்ளை, அருணாச்சல கவிராயர், இந்த 3 பேரும் தமிழ் இசைக்கு தந்திருக்கக்கூடிய சிறப்பு. மிக அற்புதமான கீர்த்தனைகள் என்கிறார்களே, இசை பாடல்கள். இங்க நல்ல மெட்ரிசை என சொல்லப்படுகிற குரல் இசை அல்லது வாய்ப்பாட்டு இசை இவற்றையெல்லாம் நீங்கள் வந்து கற்கிற இந்த நுண்கலை கூடம் இருக்கிறதே, பல்வேறு கலைகளையும் தருகிற கூடமாக இது இருக்கிறத நான் பார்க்கிறேன். அப்ப நண்பர்களே, இந்த தமிழ் இசைக்கு என்று ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. முத்தமிழ்ல ஒன்று நம்ம இந்த இசையை சொன்னோம். அப்போ இந்த தமிழ் இசை வரலாற்றை நாம பார்க்கிறப்போ நமக்கு ஆச்சரியம் தருகிறது நண்பர்களே. திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அந்த யாழ்முறிப்பன் அந்த அளவுக்கு திருஞான சம்பந்தர் இருந்து பாடி இருக்கிறார். இல்லை இல்லை, நீ வந்து விட்டு அந்த யாழ் முறிகிற அளவு போக வேண்டாம், ஞான சம்பந்தர் அவரை தடுத்ததை நம்ம வரலாற்றில் படிக்கிறோம். இப்படியெல்லாம் நமக்கு வந்து மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில அந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் மதங்க சூளாமணி, எப்படி நம்முடைய பிரபுவும் மனிதா இணையர்கள் இருக்கிறார்களோ அது போல அந்த காலத்திலேயே திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் மதங்க சூளாமணிங்கிற அந்த இணையர்கள் தமிழ் இசையை வளர்த்திருக்கிறார்கள். அதை நாம் நுணுக்கமாக கவனிக்கிறோம். அதே போலதான் இந்த திருப்பாணாழ்வார் தமிழ் இசையை வைணவத்துல இப்படி சைவமும் வைணவமும் இசையை போட்டி போட்டுக் கொண்டு வளர்த்தன. இந்த பக்தி இலக்கியங்கள் ஊடே நாம் சென்று பார்க்கிறோம். அதனால்தான் நண்பர்களே, இந்த இசையை திறனாய்வு செய்த சான்றோர்கள் எல்லோருமே குறிப்பிடுகிறார்கள், தமிழ்ல 24 சுரங்கள் உண்டு, பெரும்பாலும் 22 சுரங்கள் தான் வந்து பன்னாட்டு அளவில் இருக்கிறது. அந்த அளவுக்கு தமிழ் இசை என்பது தொன்மை வாய்ந்தது மட்டுமில்ல, பலராலும் வந்து ஈர்க்கப்பட்டதாக இருந்திருக்கிறது என்பதை நாம் கவனிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய மாணவர்கள் நல்ல தெலுங்கு இசைகளை பாடுகிறார்கள். அதே நேரத்தில் தமிழ் இசை பாடல்கள் தான் நமக்கு வந்து புரிந்து பாடக்கூடியதாக இருக்கும். இல்லைன்னா சுக்குமி லகுதி இப்படிங்கிற மாதிரி இந்த பீமசேன மகாராஜா மரத்தேப்பு டிங்கினானேங்கிற மாதிரி பொருள் புரியாமல் தெலுங்குல பாடுகிற ஒரு போக்கு இருக்கிறதே, அது தமிழ்ல இருக்காது. தமிழில் நாம் பாடுகிற போதுதான் இந்த பொருள் உணர்ந்து பாட முடியும். இப்படி பொருள் உணர்ந்து தமிழில் பாடியவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். அனைத்து மதங்களிலேயுமே பார்க்கிறோம். சரபோஜி மன்னல்ல இருந்த வேதநாயக சாஸ்திரியோட இசை பாடல்கள், நிறைய இசை நூல்கள், அதே போல மாயிர வேதநாயகர் நிறைய இசை பாடல்கள், இப்படி பலரும் கடந்த நூற்றாண்டுல 19ஆம் நூற்றாண்டுல நிறைய கீர்த்தனைகளை பாடி இருக்கிறார்கள், இசை பாடல்களை பாடி இருக்கிறார்கள். தகவலுக்காக உங்களுக்கு சொல்லுகிறேன் நண்பர்களே, தமிழிலே 500க்கும் மேற்பட்ட கீர்த்தனை இலக்கியங்கள் இருக்கின்றன. அப்படி எப்படிங்க கீர்த்தனை இலக்கியங்கள் தனியாக வரும்? ராமாயணம் இருந்துச்சுன்னா ராம கீர்த்தனை, 63 நாயன்மார்களை பற்றிய கீர்த்தனைகள்,
சமீபத்தில் மதுரை பல்கலைக்கழகத்துல ஒரு நிகழ்ச்சி 365 நாள் 365 கீர்த்தனைகளை அறிஞர்களை வைத்து பேச வைத்து ஆவணப்படுத்தி அந்த யூடியூப்ல போட்டிருக்கிறாங்க. நான் ஏன் இந்த தகவல் எல்லாம் மாணவர்களுக்கு சொல்றேன்னா, எதிர்காலத்தில் நீங்கள் இது போன்ற நூல்கள் இருக்கக்கூடிய தமிழிசை சிந்தனைகள், தமிழ் கீர்த்தனைகள் அவற்றையெல்லாம் எடுத்து மீண்டும் அதை வந்து மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும். ரீகன்ஸ்ட்ரக்ட் தமிழ் கீர்த்தனா, இந்த தமிழ் கீர்த்தனைகள் என்பவை மீண்டும் உருவாக்கப்பட வேண்டும். மேடைகளிலே இன்னும் சிறப்பாக பாடப்பட வேண்டும். பெரும்பாலும் இவை நம்முடைய சைவம் வைணவம் சார்ந்தது மட்டுமல்ல, கிறிஸ்தவம் இஸ்லாம் சார்ந்தது மட்டுமல்ல, மதசார்பற்ற கீர்த்தனைகளும் நிறைய எழுதப்பட்டு இருக்கின்றன. சர்வசமய கீர்த்தனைகள் நம்ம பார்க்கிறப்ப மதம் சாராத கீர்த்தனைகள் 19ஆம் நூற்றாண்டுல தோன்றியதை பார்க்கிறோம். அதனால் நண்பர்களே, இந்த தமிழிசையை வளர்க்க வேண்டியது, இந்த தமிழிசையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அந்த பணியைத்தான் நம்முடைய பிரபுவர்களும் வனிதாவர்களும் இங்கே இந்த நுண்கலை கூடத்தின் வழியாக செய்திருக்கிறார்கள். எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று இது நீங்கள் தொடங்கி வைக்க வேண்டும் ஐயா என்று நம்முடைய ஆசிரியர், இசையாசிரியர் பிரபுவர்கள் என்னை கேட்டுக்கொண்டார்கள். எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் இந்த தமிழிசை அடுத்த தலைமுறைக்கும் எடுத்து செல்லப்பட வேண்டும். அது மிக மிக இன்றியமையாதது. இசையில வந்து தீண்டத்தகாதது என்று எதுவும் இல்லை. தீண்டத்தகாதது என்று இசையை வந்து மொழி அடிப்படையில நீக்குகிற வேறுபாடு என்பது இருக்கிறதே, பழைய தலைமுறைகளிலே இருந்திருக்கலாம், அடுத்தடுத்த தலைமுறைகளில் அது இருக்கக்கூடாது. அந்த தமிழிசை நீங்கள் உலகம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் இந்த நான் சொல்லி சுட்டிக்காட்டிய இந்த கீர்த்தனைகளை எல்லாம் நீங்கள் மீண்டும் வந்து உயிர் தர வேண்டும். இந்த மிடற்றிசையில, நரம்பிசையில, தோல் கருவிகளிலே நீங்க நிறைய நூல்கள் தமிழிலே வந்திருக்கின்றன. நீங்க உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துல தோற்கருவிகளை பற்றி 2-3 நூல் எழுதி இருக்கிறாங்க. தோற்பாவை கூத்த பற்றி மதுரை பல்கலைக்கழகத்துல ராமசாமி ஐயா போட்டிருக்கிறார். இப்படி இந்த இசைக்கருவிகளை பற்றி எல்லாம் நீங்க மீபாக்கா சுந்தரம் அவர்கள் தாள வகைகளை பற்றி நம்ம பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் இருந்தவர் எழுதி இருக்கிறார். நீங்க இன்னும் மாணவர்களுக்கு தகவலுக்காக நான் சொல்லுகிறேன், பெரும்பாலும் நீங்க இந்த 5வது 8வது 10வது உலக தமிழ் மாநாட்டு மலர்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க குழந்தை சுந்தரேசனாருடைய கட்டுரைகள், மீபாக்கா சுந்தரனாருடைய கட்டுரைகள் போன 20ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த மிகப்பெரிய தமிழிசை அறிஞர்களுடைய கட்டுரைகள் இந்த தமிழிசையை பற்றி நிறைய இடம்பெற்று இருக்கின்றன. அதை எல்லாமே உங்களுக்கு இப்போது இணையதளத்தில் கிடைக்கின்றன. நீங்க வந்து தமிழ் டிஜிட்டல் லைப்ரரியில போய் பார்க்கலாம், அல்லது ஆர்கைவ்ல போய் பார்க்கலாம். அங்க இருக்கக்கூடிய அந்த நூல்களை நீங்க வந்து பதிவிறக்கம் செய்து அந்த நூல்களில் இருக்கக்கூடிய சிந்தனைகளை ஏற்று இன்னும் தமிழிசைக்கு ஆக்கமும் ஊக்கமும் தர வேண்டும் என சொல்லி நீங்கள் அத்தனை பேரும் வாழ்க, சிறப்பாக எதிர்கால இசைக்கலைஞர்களாக, நாட்டிய கலைஞர்களாக வர வேண்டும் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. Thank you, sir, for your encouragement and for being with us today. Your support truly means a lot to us all. Secondly, a guest performance is Mrs. R. Bhuvaneshwari. Now we warmly invite to the stage Mrs. R. Bhuvaneshwari.